கந்தசஷ்டி 4ஆம் நாள் விரதம் பக்தியோட துவங்கியாச்சு. தட்டுல மஞ்சள் தடவிட்டு ஸ்டார் கோலம் போட்டு சரவண என்ற 4 எழுத்து எழுதிட்டு 4 விளக்கு வச்சாச்சு. இன்னைக்கு 4ஆம் நாள் பிரசாதமா கோதுமை குருணை பாயாசம் தான் பண்ண போறேன். பாத்திரத்துல கோதுமை ரவை சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். 1 பங்கு கோதுமை ரவைக்கு 4 பங்கு தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். கோதுமை ரவைக்கு பதில் நம்ம உப்புமா ரவை கூட செய்துக்கலாம். ஆனா உப்புமா ரவை செய்யும்போது இவ்வளவு தண்ணி தேவையில்லை. தண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கணும். கோதுமை ரவை நல்லா வெந்ததும் இறக்கி வச்சிடலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு நெய் சேர்த்து முந்திரி வறுத்து வச்சுக்கலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு 3/4 கப்பு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சு ஒரு கொதி வந்ததும் வேக வச்ச கோதுமை ரவையில ஃபில்டர் பண்ணிக்கலாம். கந்தசஷ்டி விரதம் 6 நாட்கள்ல ஏதாச்சும் ஒரு நாள் நம்மளால முடிஞ்சா மௌன விரதம் இருக்கலாம். ஏதோ ஒரு நாள் நம்மளால முடியிற அன்னைக்கு தேர்வு செஞ்சுட்டு சூரசம்ஹாரம் அன்னைக்குனாலும் பரவாயில்ல. வெல்லம் பாகு வடிகட்டுனதும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள், வறுத்து வச்ச முந்திரி, துருவின தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுடலாம். மௌன விரதம் வைக்கிற நாள்ல காலையில 6 மணி தொடங்கி மாலை 6 மணி வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அன்னைக்கு முழுவதும் யாருடனும் எதுவும் பேசாம ஒரு நோட்டு, பென்சில் இல்ல பேனா எடுத்துக்கோங்க. ஓம் சரவண பவா சரவண பவா அப்படின்னு எழுதிக்கிட்டே இருக்கலாம். சரவண பவா எழுதுறதுக்கு மௌன விரதம் நாள் தான் இல்ல. நம்ம சஷ்டி ஆரம்பிக்கிற நாள்லயே அதுக்குன்னு ஒரு நோட்டு, பேனாவோ, பென்சிலோ ஒதுக்கி வச்சிடணும். அது பூஜை அறையிலேயே கூட வச்சுக்கலாம். நாள் முழுவதும் நம்ம எப்பப்ப நினைக்கிறோமோ அப்பெல்லாம் சரவண பவா சரவண பவான் அப்படின்னு எழுதிக்கிட்டே இருக்கலாம். 108 தான் எழுதணும், 1008 தான் எழுதணும் அந்த மாதிரி எந்த கணக்குமே கிடையாது. இந்த 6 நாளுமே எவ்வளவு நம்மளால முடியுதோ அவ்வளவும் எழுதலாம். இல்ல சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம விரதம் இருப்போம்ல, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூட நம்ம எழுதிக்கலாம். மனசார முழு பக்தியோட நம்ம கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது கட்டாயம் நம்ம வேண்டுதல் எல்லாம் நிறைவேத்தி கொடுப்பாரு. ஓம் சரவண பவ.